சத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்து இந்த மாதத்தின் இந்த கடைசி நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை பேச கர்த்தர் எனக்கு பாராட்டின இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நாம் வாழவும் முடியாது. இந்த உலகத்தில் ஒரு நாளை நாம் தள்ளவும் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வழியும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம இன்னொரு மாசத்துல நம்ம வாக்குத்தத்த வசனமாக நம்ம பார்த்துருக்கிறோம். கடந்த வருஷத்துல அது எந்த மாதம் எனக்கு தெரியல. அப்போ ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக அநேக வார்த்தைகளை நம்மோடு கடந்த வருஷத்துல பேசினார். இன்றைக்கும் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் இதோடு இடைபடுவதாக. இந்த வசனத்திற்கும் இல்லை இந்த பிரசங்கத்திற்கும் ஆண்டவர் கொடுக்கிறதான தலைப்பு என்னவென்று சொன்னால், புதிய காரியத்தை செய்யும் தேவன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமா? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் புதிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஏதோ அரைச்சமாவே அரைத்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல. நமக்கு எப்பேற்பட்ட தேவனாய் இருக்கிறார்? புதிய காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ இந்த புதிய காரியத்தை குறித்து ஒரு 5 காரியங்களை ஆண்டவர் என்னோடு இன்றைக்கு நம்மோடு இடைபடுவாராக. இந்த புதிய காரியத்தை குறித்து இங்கே நாம் வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் வனாந்திர வழியை உண்டாக்கவும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். அப்போ புதிய காரியத்தை உண்டாக்குகிற தேவன் என்று சொன்னால், நம்ம எதிர்பார்க்காததையும் நம்ம நினைத்து பார்க்காததையும் ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். அதுதான் ஒரு புதிய காரியம். நம்ம யோசிச்சு கூட பார்க்காத அளவுக்கு அவர் காரியத்தை செய்கிறவர் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான நேரத்தில் இந்த 5 காரியங்களையும் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக, இடைபடுவாராக. எடுத்து வாசிக்கலாம். முதலாவது காரியம் யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். யாத்ராகமும் 14 அதனுடைய 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். சேனைகளுக்கு முன்பாக நடந்து தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஹல்லேலூயா. முதலாவது காரியம், ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில் செய்ய விரும்பப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், வழி இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்கி புதிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன காரியத்தை செய்வாரா? வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்கி புதிய காரியத்தை செய்வார். நம்ம ஒரு சில நேரத்துலலாம் வாழ்க்கையில் நம்ம கடந்து போகும்போதோ உலகத்தின் காரியத்திலையோ ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம கடந்து போகும்போது
ஒரு சில நேரங்களில் நம்ம பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வழிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, நம்ம பொருளாதார தேவைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய காரியங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம அழுகிறது உண்டு, புலம்புகிறது உண்டு. அநேக நேரங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுக்கிறதும் உண்டு. இங்கே அதுதான் நடக்கிறது. அவர் இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு முன்பாக தேவ தூதனை கொண்டு அவர்களை மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு இரவிலே வெளிச்சமாக இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றார், எப்பா நீ பயப்படாத, உனக்கு வழி இல்லைன்னு சொல்லி நீ கலங்காத, உன் கையில் இருக்கிற கோலை நீ என்ன பண்ணு சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு, அங்கே உனக்கு நான் என்ன பண்ணுவேன், வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் கர்த்தர் சொல்லுகிற விதமாக அவருடைய கோலை அந்த சமுத்திரத்திற்கு நேராக அவர் நீட்டும் பொழுது அந்த சமுத்திரம் என்னவானதா, ரெண்டாக பிளந்தது. அங்கே என்ன பண்ணதா, ஜலங்கள் பிரிந்து போயிற்று, அந்த இடத்துல தரை உண்டாயிற்று என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. அங்கே மோசே கண்டது என்ன தெரியுமா, அங்க வழி இல்லை, இனி நம்ம போக முடியாது, இஸ்ரவேல் ஜனங்கள் மாட்டிக்கிட்டாங்க, அவ்வளவுதான், எகிப்தியர் கையில் ஆண்டவர் ஜனங்களை ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அநேகர் புலம்புனது உண்டு. ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன பண்றாரு, வழி இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. நாம கூட கடந்து செல்லுகிற பாதையில நிறைய நேரத்தில் வழி இருக்காது, அப்படியே அடைக்கப்பட்டிருக்கோம். ஐயோ வழி இல்லையே, நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பின ஆட்கள் உண்டு. ஆனால் தேவ சமூகத்தில் நீங்க உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது அவர் வழி இல்லாத இடத்திலும் வழிகளை உண்டாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. இது யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோசுவா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 3:16. மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிராக கடந்து போனார்கள். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் அதே காரியத்தை தான் செய்கிறார். அங்கே ஜனங்களுக்கு வழி உண்டாகாத இடத்துல ஆண்டவர் ஒரு வழியை உண்டாக்குகிறார். இங்க பாருங்க, ஆண்டவர் ஒரு சாத்தியமில்லாத விஷயத்தை செய்கிறார். கடலை ரெண்டா பிளகிறார், யோர்தா நதியை ரெண்டா பிளகிறார், பின்னிட்டு ஓட செய்கிறார். ஒரு குவியலாக நடக்குது. நம்ம ஏதாவது இதுவரைக்கும் அதை பார்த்துருக்குறோமா? கடல் ரெண்டா பிரிந்து இருக்கிறது இது வரைக்கும் நம்முடைய நாட்களில் பார்த்துருக்குறோமா? ஆனால் இஸ்ரவேலுடைய நாட்களிலே அவர் அந்த வழி இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்கி ஒரு புதிய காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களிலே நடப்பித்தார். ஹல்லேலூயா. நீங்க கூட ஆண்டவர் வாழ்க்கையில நீங்க உங்க வாழ்க்கையில் ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் போது, ஒண்ணுமே இல்லாத நேரத்துல, வெறுமையா இருக்கிற நேரத்துல, கஷ்டத்தின் நேரத்துல ஆண்டவரை விசுவாசித்து பாருங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இதுல இருந்து நான் விடுவிக்க முடியாதா, இதுல இருந்து நான் மாற முடியாதா, இதுல இருந்து நான் தப்பிக்க முடியாதா, இந்த காரியத்திலிருந்து நான் எப்படி விடுவிக்க போறேன், இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிற நாட்கள்ல ஆண்டவர் சொல்லுகிறார், வழி இல்லாத இடத்தில் அவர் வழியை உண்டாக்கி ஒரு புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குறதுல நம்ம ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறவர். ஒரு வழி இருக்கிற இடத்த கிளீன் பண்ணி அந்த வழியை சரிபடுத்துகிறது ஓகே, ஆனா வழியே இல்லாத இடத்துல அவர் வழியை உண்டாக்குகிறது அப்படின்னு சொன்னா, ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குகிறதுல நம்முடைய தேவன் அவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க விசுவாசத்தின்படி உங்க கண்ணு முன்னாடி எதுவுமே இல்லாமல் இருக்கலாம்,
ஆண்டவர் சொல்லுவார், வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார், இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். ஆனால் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாதது போல இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அதற்கேற்ற வழிகளை உங்களுக்கு உண்டாக்க போகிறார். விசுவாசிங்க, ஆண்டவரே நம்புங்க. ஆண்டவரே, வழி இல்லாத இடத்துல நீங்கள் வழியை உண்டாக்க போகிறீங்கப்பா. எனக்கு ஒரு வழியை உண்டாக்க போகிறீங்க, என் குடும்பத்தில் ஒரு வழியை உண்டாக்க போகிறீங்க, என் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு வழியை உண்டாக்க போகிறீங்க, என் குடும்பத்தின் வாழ்க்கையில் ஒரு வழியை உண்டாக்க போகிறீங்க, என் ஊழியத்தில் ஒரு வழியை உண்டாக்க போகிறீங்க, என் குடும்ப சுமைகளில் ஒரு வழியை உண்டாக்க போகிறீங்க. எது அடைக்கப்பட்டதுன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருக்கிறனோ அந்த இடத்துல ஒரு வழியை உண்டாக்க போகிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனம். கர்த்தர் செய்ய போகிற இரண்டாவது புதிய காரியம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 17:27. அவர்களுக்கு இடரல் இல்லாதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் என்ன பண்ணு, கொடு என்றார். ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், இங்க ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அங்கே வரிகளை செலுத்துகிறதுக்கான காரியங்கள் காணப்படுகிறது. அந்த அவன் வீட்டுக்குள் வந்த பொழுது, 25ஆம் வசனம், அவன் வீட்டுக்குள் வந்த பொழுது அவன் பேசுகிறதற்கு முன்னே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்தில் அல்லவோ அந்நியரிடத்தில் அல்லவோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே என்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ற, வரியை செலுத்தணுமா? நீ போய் பிடி, ஒரு மீனை பிடி. அந்த மீன் உனக்கு வலையில எது மாற்ற மீன், அந்த மீனை அந்த வாயை திறந்து பாரு. என்னவா ஆண்டவர் சொல்றாரு பாரு, நீ பிடிக்கிற மீன்ல மீன் என்ன பண்ணு, அந்த மீனை பிடிச்சு அதனுடைய வாயை நீ திறந்து பார்த்தனா அதுல என்ன இருக்குமா? வெள்ளி பணம் இருக்கும். அந்த வெள்ளி பணத்தை கொண்டு போய் நீ என்ன பண்ணு, எனக்காகவும் உனக்காகவும் அந்த இடத்துல வரியை செலுத்து என்கிறார். ஹல்லேலூயா. இதுல ரெண்டாவது காரியத்திலே ஆண்டவர் புதிய காரியத்தை என்ன செய்கிறார் என்று சொன்னால், தேவையான நேரத்தில் தேவையை சந்தித்து புதிய காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. அங்கே ஏன்னா அவங்களுக்கு தேவை உண்டு, அவங்க வரி செலுத்தணும், தேவை வந்துருச்சு. ஏன்னா மீன் பிடிச்சிருந்த பேதுருவை என்ன பண்ணிட்டாரு, அவன் ஊழியத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்போ பேதுருவாலையும் என்ன பண்ண முடியல, அங்கே எதுவும் செலுத்த முடியல. அப்போ சொல்றாரு, நீ போய் மீன் பிடி. இந்த மீன் பிடிக்கிறதுல மீன் அங்கே சொல்லுகிற காரியம், நீ போய் என்ன பண்ணு, வலை போடான்னு சொல்லலை, அங்கே போய் நீ என்ன பண்ணு, தூண்டில் போடுன்னு சொல்றாரு. அங்கே என்ன பண்றாரு, நீ தூண்டில் போடு. அந்த தூண்டில மாற்ற மீனை அதோடைய வாயை நீ திறந்து பார்க்கும் பொழுது அதுக்குள்ள என்ன இருக்குமா? வெள்ளி. மீன் வயிற்றுல எப்படிங்க வெள்ளி பணம் இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். பேதுரு என்ன நினைச்சிருப்பான்? என்ன ஆண்டவரே, போய் மீன் வயிற்றுல போய் வெள்ளி பணம் இருக்குமா அப்படின்னு நினைச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கூட ஒரு சில காரியங்களை செய்ய சொல்றாரா, காரணமே இருக்காது, நம்பவே முடியாது, யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அதெல்லாம் நீங்க செய்யுங்க. உங்கள் தேவையான நேரத்தில் தேவையை சந்தித்து புதிய காரியத்தை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவை எப்போ என்ன அப்படின்றத அவர் முன்கூட்டி அறிந்திருக்கிறார். அன்றைக்கு பேதுரு என்ன பணம் தேவையோ அதை அறிந்திருக்கிறார். அதனால தான் மீனுடைய வாயில ஆல்ரெடி என்ன வச்சிட்டாரு, அந்த வெள்ளி பணத்தை வச்சுட்டாரு. உங்களுக்காகவும் எனக்காகவும் அப்படிதான், என்ன தேவையோ அதை ஏற்படுத்தி வச்சுட்டாரு.
நீங்க அதை கேட்டு பெற்றுக்கொண்டு எங்க இருக்குதுன்றத நீங்கள் ஆராய்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார், விசுவாசித்து பெற்றுக்கொள், ஜெபித்து பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லுவார். ஆனா நமக்கு விசுவாசம் இருக்காது, நம்பிக்கை இருக்காது, தேடணுன்ற ஒரு எண்ணம் இருக்காது, அந்த நேரத்தில் ஜெபிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்காது. இது எப்படி நடக்கும்? இந்த காரியம் ஜெபிச்சுட்டா வந்துருமா? ஆண்டவரை தேடிட்டா வந்துருமா? முழங்கால் படிட்டு இப்போ ஜெபம் பண்ணா வந்துருமா? உபவாசம் பண்ணா வந்துருமா? அப்படின்னு சொல்லி நமக்குள்ள என்ன வரும்? கேள்விகள் வரும். அந்த கேள்விகள்லாம் நீ ஓரம் வைத்துட்டு உன் தேவையான நேரத்தில் உனக்கு நேர்த்தியான காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் தேவைகள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? யாத்ராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 6 வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்ராகமும் தவறு இல்லாமல் படிங்க. யாத்ராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 6 வசனம். 17 அதனுடைய முதல் 6 வசனம். பின்பு சபையார் எல்லாரும் கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு தவனமாயிருந்தபடியால் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீரை தவணித்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார். நோக்கி பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்து உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேவிலே நான் உனக்கு முன்பாக கண்மலை மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்களை குடிக்க அதிலிருந்து தண்ணீரை புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அவர் என்ன பண்றாரா? அவர்களுடைய தேவையான நேரத்தில் அவருடைய தேவைகளை சந்தித்து ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். அங்கே அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? தாகம் உண்டாயிடுச்சு. அந்த தாகத்தை ஆண்டவர் தான் அவங்களுக்கு உருவாக்குறார். அந்த தாகத்தை ஏன் ஆண்டவர் உண்டாக்குறாருன்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஒரு தாகத்தை உண்டாக்குகிறார். அவர்களுக்கு தேவையை உண்டாக்குகிறார். ஆண்டவர் நமக்கு கூட ஒரு சில தேவைகளை ஏன் உண்டாக்குறாருன்னு சொன்னா, அந்த தேவைகளை நிமித்தமாய் ஒரு சில காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாய் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில சொல்லித்தர வேண்டும் என்று சொல்லி ஒரு தேவைகளை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில உருவாக்குகிறார். ஆனால் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அதை அவர்கள் உணராதபடிக்கு அவர்கள் என்ன பண்றாங்களா? முறுமுறுக்கிறார்களா. மோசே கிட்ட போய், எங்களையோ என் பிள்ளையோ ஆடு மாடுகளை கொண்டு போடுகிறதுக்காக நீ எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏன்னா அவங்க வனாந்திரத்தில் நடக்கிறாங்க. வனாந்திரத்தில் அவங்களுக்கு தண்ணி இருக்காது. ஏன்னா அவங்க அங்க எகிப்திலிருந்து புறப்படும் போதே தெரிஞ்சிருக்கும், நம்ம வனாந்திரத்தின் பாதையில் தான் நடக்க போகிறோம், நமக்கு தண்ணீர் எப்படி இருக்கும் அப்படின்றத அங்க யோசிக்கல. ஆனா இங்கே வரும் பொழுது அங்கே மோசேயை பார்த்து கூப்பிடுறாங்க, மோசே எங்களுக்கு தண்ணி வேணும். அங்க சொல்றாங்க, மோசே சொல்லுகிற காரியம், அவர்கள் மோசேவை கல்லெறிந்து கொள்ளுவதற்கு அவ்வளோ வெறி. அவங்களுக்கு தண்ணி யோசிச்சு பாருங்க, 40 டிகிரி 45 டிகிரி செல்சியஸ்ல ஒரு வனாந்திரத்தில் நீங்க நடந்து போகிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தாகம் எடுக்கும். அவன் நினைக்கிறான், நான் எகிப்தில் இருந்தானே நிம்மதியா இருந்திருப்பேன், இங்க எங்களை கூட்டிட்டு வந்து தேவையை உண்டாக்கி எனக்கு தண்ணீரே இல்லாம எனக்கு கொண்டு போடு விரும்புகிறியா அப்படின்னு சொல்லி கோபத்துல என்ன பண்றாங்கன்னா மோசேவை
கல்லெறிய முன்படுகிறாங்க. அங்க பாருங்க, அவன் நினைச்சிருப்பான் மோசே, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு தேவையா? உன் ஜனங்களை வழி நடத்தி என்னை கல்லில் கொலை பண்ணுறதுக்கு தான் என்னை இங்கே வனாந்திரத்தில் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு நினச்சிருப்போம். நாமளாக இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்போம்? நினச்சிருப்போம். அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே இந்த ஜனங்கள் இப்படி முறுமுறுக்கிறாங்களே, எவ்வளவு தேவைகளை நீங்கள் சொல்லி. ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் அந்த மலையில் முன்னாடி நீ நிற்கிறதுக்கு முன்னாடி அந்த மலையின் மீது நான் இருப்பேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, உன் தேவை என்ன என்பதை தேவன் அறிந்ததுனால உன் தேவை எங்க இருக்குதோ அதுக்கு முன்னாடி அந்த தேவையின் மேல ஆண்டவர் நிற்பார். ஹல்லேலூயா. உனக்கு தேவை என்ன என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன் தேவைக்கு பதில் எங்க வரணும்னு தெரியும். அந்த தேவையின் பதில் மேலதான் ஆண்டவர் நிற்கிறார். அதான வசனம் சொல்லுதுங்க. அங்க ஊரிலே நான் உனக்கு முன்பாக, ஆண்டவர் சொல்றேன், நான் உனக்கு முன்னாடி, மோசே உனக்கு முன்னாடி போய் நான் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓரேபில நான் கண்மலையின் மேல போய் நிற்பேன், நீ வரணும், வந்து அந்த கண்மலையை அடி, அதுல இருந்து உனக்கு தண்ணி உண்டாகும். அப்படின்னா என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போய் உங்கள் தேவைகளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் தேவைகள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் தேவைகளை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஐயோ என் தேவை சந்திக்கப்படுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஐயோ இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். இதை ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்வாரா என்று சொல்லி நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். ஏன்னா அந்த தேவைகளை கர்த்தர் உனக்கு கொண்டு வந்ததே அவர் ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 காரியத்தை பார்த்தோம். வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்கி புதிய காரியத்தை செய்வார். தேவையான நேரத்தில் தேவையை சந்தித்து புதிய காரியத்தை சந்திப்பார். ஹல்லேலூயா. 3வது காரியம், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? நமக்கு எல்லாம் தெரிந்ததான காரியம்தான். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 10 வசனம், கடைசி 8, 9, 10 வாசிங்களேன். 2ஆம் அதிகாரம் நோக்கி இப்பொழுது கொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்டு வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்களை திருப்தி அளித்த பின்பு ருசி குறைந்த கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருரே என்றார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான விஷயம். இங்க காணா ஒரு கல்யாணத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ததான முதல் அற்புதம். அந்த கல்யாணத்துல ஒரு குறை உண்டாச்சு, திராட்சரசம் கம்மியாயிடுச்சு. அப்போ அங்க மரியாள் வந்து சொல்றாங்க, எப்பா இந்த மாதிரி திராட்சரசம் குறைவாயிடுச்சு. ஆண்டவர் சொல்றார், என் வேலை இன்னும் வரல. அப்போ பிதாவின் இடத்துல அவர் சுத்தத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்து அவர் அந்த வேலை ஆட்களுக்கு ஒரு சில காரியங்களை செய்யும்படியாய் சொல்றாரு. அங்கே குறைவாய் இருந்த இடத்தில் கர்த்தர் குறைவை மாற்றினார். ஹல்லேலூயா. 3வது புதிய காரியம் என்ன சொன்னா, குறைவுபட்ட இடத்தில் நிறைவை தந்து புதிய காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை குறைவாக இருக்கலாம், குறைவுள்ள பாத்திரமா இருக்கலாம், குறைந்து போன காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், எல்லாமே குறையா இருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில என்னைக்கு இயேசு கிறிஸ்து வருகிறாரோ நீங்கள் குறைவுபட்ட இடத்தில் நிறைவை அடைந்து புதிய காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் சங்கீதக்காரர் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் இப்படியா சொல்லி நம்ம தெரிந்ததான வசனம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாய் கிடைக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த இடத்துல குறைவுபட்ட இடத்துல கர்த்தர் நிறைவு தந்து ஒரு புதிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, திராட்சை ரசத்தை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அங்கே ஒருத்தர் சொல்றான்,
அந்த திராட்சை ரசம் எப்படி வந்துச்சுன்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா அங்க வேலையாட்களுக்கு தான் தெரியும். என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து தண்ணீரை மொண்டு ஊற்றி ஜெபம் பண்ணதுனால அங்கே என்ன பண்ணுச்சு? திராட்சை ரசமா மாறிச்சு. அங்க உள்ள பந்தியில உட்கார்ந்துட்டு இருக்கிறவனுக்கு தெரியாது. அந்த பந்தியில உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் சொல்றான், எப்பா எல்லாருமே முதல்ல தானே நல்ல ரசத்தை ஊற்றுவாங்க, அதுக்கப்புறம் தானப்பா நல்லா இல்லாத விஷயங்களை ரெண்டாவது கொடுப்பாங்க. ஆனா நீங்க நல்லா இல்லாத விஷயத்த முதல்ல கொடுத்துட்டு நல்லா இருக்கிற விஷயத்த ரெண்டாவது கொடுக்குறீங்களே அப்படின்னு சொன்னா, அப்படின்னா இயேசு கிறிஸ்து அந்த குறைவை மாற்றினதற்கு அந்த ருசி இல்லாத காரியத்தையும் ருசியுள்ள பதார்த்தமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில குறைவு இருக்குதா? கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்க ருசி இல்லாதவர்களா இருக்கிற நீங்க சீக்கிரத்துல ருசி உள்ள பாத்திரமா மாற போகிறீங்க. ஹல்லேலூயா. உங்க குறைவு கண்டு நீங்க பயப்படாதீங்க. உங்கள் கரத்தில், ஆண்டவர் கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம செய்யாத விஷயம் அதுதான். உங்கள் குறைவுகளை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கறது இல்லை. இங்கே பாருங்க, அந்த குறைவை அவர்கள் நிறைவாய் மாற்றின தேவன். ஹல்லேலூயா. உங்கள் குறைவுகள் என்னவோ அதை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்கள் குறைவுகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. அந்த குறைவை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் போது தான் அவர் அதை நிறைவாய் மாற்ற முடியும். அவர் நிறைவாய் மாற்றும் பொழுது என்ன ஆகும்னா, நீங்கள் முந்தி இருந்ததை காட்டிலும் உங்களுடைய பிந்தின ரசம் மிக ருசி உள்ள பதார்த்தமாய் மாறும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இயேசு வராத வரைக்கும் நீங்க ருசியற்றவர்கள். ஆனா என்னைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில நீங்க ஒப்புக்கொண்டீங்களோ, ஏற்றுக்கொண்டீங்களோ, சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றீங்களோ, அபிஷேகம் பெற்றீங்களோ, எதெல்லாம் நீங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றுக்கொள்ளுகிறீங்களோ அதையெல்லாம் உங்களை வெறுமையாய் இருக்கிற தண்ணீரை உங்களை திராட்சரசமாய் மாற்றும். ஹல்லேலூயா. குறைவுபட்ட இடத்தில் உங்களை நிறைவாய் மாற்றி புதிய காரியத்தை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாலாவது காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம். நமக்கு நேரம் இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் சீக்கிரமா வாசிங்க. 15ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம். அதனுடைய 32ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். 32லிருந்து 37. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, பரிதபிக்கிறேன். இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்குள்ளே பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூட நிறைய எடுத்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாலாவது ஆண்டவர் செய்ய போகிற புதிய காரியம் என்ன தெரியுமா? அவசியமான நேரத்தில் அற்புதம் செய்து புதிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எப்ப அவசியம்னு ஆண்டவர் நினைக்கிறாரோ அந்த இடத்துல அவசியமான நேரத்தில் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். அவங்க ஜனங்களை பார்க்கிறார். ஆண்டவர் மலை பிரசங்கம் பண்றாரு, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஜனங்கள் அவர் கூடவே இருக்கிறாங்க. திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. எத்தனை நாள் பிரசங்கம் பண்ணாலும் அத்தனை நாளும் பசி பட்டினியும் பார்க்காம இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தை இங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? ஜனங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இத்தனை திரளான ஜனங்களை பசியோடு மயக்கத்தோடு இருக்கிறாங்களே, இவங்களை நான் என்ன பண்ண முடியாது? பசியோடு என்ன பண்ண முடியாது? அனுப்ப முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீ இயேசு கிறிஸ்துவை நம்பி நீ வந்துட்டேன்னு சொன்னா உன்னை ஆண்டவர் என்னைக்கும் பசியோடு விடவே மாட்டார். ஹல்லேலூயா. உன்னை திருப்தி இல்லாம ஆக்க விடவே மாட்டார். உன்னை குறைவாக விடவே மாட்டார். உன்னை திருப்தி இல்லாம விடவே மாட்டார். இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்துட்டேன்னு சொன்னா வாழ்க்கையில ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளாம போகவே முடியாது. ஹல்லேலூயா. நாங்க பார்த்து சொல்ற சீசர்களே,
இங்கே என்னப்பா இத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்களே, இவங்களை நான் எப்படி அனுப்புறது, வெறுமையாக அனுப்புறதுன்னு சொல்ல நான் பாண்டர் கேட்குறேன், உங்களிடத்துல எத்தனை ஏதாவது இருக்குதா சாப்பிட்றதுக்குன்னு கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க, கொஞ்சோண்டு அப்பமும் கொஞ்சம் மீனும் இருக்குது, அதை கொண்டு வாங்கன்னு சொல்லி அவனுக்கு ஜெபம் பண்ணி அவர்களை கொடுக்குறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அவசியமான நேரத்தில் அவர் அற்புதத்தை செய்து ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை நம்பி வந்துட்டீங்களா, உங்களை பசியோடு விட மாட்டார், பட்டினியோடு விட மாட்டார், தேவையோடு விட மாட்டார், குறைவோடு விட மாட்டார், வெறுமையாய் விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை நம்பி வந்தவங்களை அவர் வெறுமையா விடவே மாட்டார். அதுதான் வசனமும் நமக்கு போதிக்குது. அதை தான் நமக்கும் இயேசு கிறிஸ்து அவர் சுட்டி காட்டுகிறவராக இருக்கிறார். என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து என்ன பண்ணுச்சா, காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் என்ன பண்ணுவா 2 முழ உயரமும் விழுந்து கிடக்குதை என்ன பண்ணார், ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர்களை திருப்தி ஆக்குறார். இந்த காடை கேட்கிறாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் ஒரு கீழ் காற்றை உருவாக்கி 2 முழம்னா இது 1 முழம் இல்லையா, இது மாதிரி 2 முழம் தரையிலேருந்து அவ்வளோ தரை முழுவதும் என்ன இருந்துச்சா, காடு. அப்போ பார்த்துங்க, பூமி எங்கே காடையாக கிடந்திருக்கும் இல்லை, 2 முழம்னா எவ்வளோ காடாக இருந்திருக்கும். ஆண்டவர் உங்களை வெறுமையாக விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நீங்கள் நம்பி வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அவசியமான நேரம், நல்லா கவனிக்கணும். என்ன நேரம்? அவசியமான நேரம். உனக்கு தேவையான நேரத்தில் தான் ஆண்டவர் கொடுப்பார். உனக்கு அவசியமற்ற நேரத்தில் கொடுத்துட்டு நீ எடுத்துன்னு போய் அதை ஓரமாக போட மாட்டார், ஓரமாக போட்டு வச்சு வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் விட மாட்டார். உனக்கு அவசியமான நேரத்தில் அற்புதத்தை செய்து புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4 காரியங்கள் இது வரைக்கும் பார்த்தோம். வழி இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்கி புதிய காரியத்தை செய்வார். தேவையான நேரத்தில் தேவையை சந்தித்து புதிய காரியத்தை செய்வார். குறைவுபட்ட இடத்தில் நிறைவாய் தந்து புதிய காரியத்தை செய்வார். அவசியமான நேரத்தில் அற்புதத்தை செய்து புதிய காரியத்தை செய்வார். கடைசி லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 49 மற்றும் 50ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 49 மற்றும் 50ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பேசிக்கொண்டிருக்கையில் தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்மாய் குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றார். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே ஒருவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்காக போகிறான். இயேசு கிறிஸ்துவை, ஏன்னா அவங்க வீட்டில் அவன் மகள் மரித்து போகிற ஒரு சூழ்நிலையில இருக்கிறான். அப்போ அவன் போய் இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே அவன் மகன் என்ன பண்ணிட்டான், மரிச்சு போயிட்டான். என்ன போயிட்டான், மரிச்சு போயிட்டான். அவன் போயிட்டு வர்றதுக்குள்ளேயே அவனுக்கு வழியிலேயே வந்துருச்சு நியூஸ், அவன் மகன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி. என்ன சொல்றாங்க, நீ இந்த போதகரை என்ன பண்ண வேண்டாம், கஷ்டப்படுத்த வேண்டாம், உன் மகன் என்ன பண்ணிட்டா, செத்து போயிட்டா, அதனால அதற்குரிய காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அதை கேட்டு பயப்படாது, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் என்ன பண்ணுவா, ரட்சிக்கப்படுவாள் என்று சொன்னார். அப்படியே அந்த 54ஆம் வசனம் பாருங்க. எல்லாரையும் என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து, நீங்க எல்லாம் வெளியே போங்க, எல்லாம் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறவங்கள பார்த்துட்டு நீ முதல்ல இங்கிருந்து என்ன பண்ணு, வெளியே போ, எல்லாரும் வெளியே துரத்துற, வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்பி வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்குள்ள ஆகாரம் கொடுக்க
கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. ஐந்தாவது விஷயம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில முடிந்து விட்டது என்ற நேரத்தில் ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்து புதிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாம், முடிஞ்சு போச்சு, அவள்தான். அந்த ஜப ஆலய தலைவர்கிட்ட அதான் சொல்லுவாங்க, புள்ள செத்து போச்சுப்பா. எல்லாம் என்ன பண்ணுங்க, அந்த படத்தை பார்த்து தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இங்கே யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த ட்ரம்ஸ்லாம் வைப்போம்ல, அதுபோல் யூதரின் முறைமைப்படி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புல்லாங்குழல் வாசிப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, ஏன் என்ன புல்லாங்குழல் வாசிக்கிறீங்க? இல்லை, என் பிள்ளை மரித்து போகலை அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இங்கே நமக்கு மென்ஷன் பண்ணலை. அப்படியாக அந்த பிள்ளை மரித்து போனதை தன் தகப்பனாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாகிறே. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு சுற்றார் சொல்லலாம், உற்றார் சொல்லலாம், தகப்பன் தாய் சொல்லலாம், ஃப்ரெண்டு சொல்லலாம், ஏன் நீங்களே கூட சொல்லிக்கலாம் ஒரு சில நேரத்தில், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை, இனிமே இப்படி தான் நான் வறுமையிலே வாழணும், இப்படி தான் என் வாழ்க்கை, என் குடும்பம், என் சூழ்நிலை இப்படி தான் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அந்த முடிந்து விட்டது என்ற நேரத்தில் ஒரு புதிய தொடக்கத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கி புதிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, இன்னைக்கு ஒருவேளை ஒரு புலம்பலோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நீ கதறி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டோடைய சத்தம் இன்னைக்கு உங்கள் காதுகளில் தொனித்து கொண்டிருக்கிறது. ஆண்டோடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு தொனித்து கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையில பாவமான சாபமான காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாம காரியத்தை நான் செஞ்சுட்டேன், ஆண்டவர் விட்டு நான் தூரமா போயிட்டேன், இனி என் வாழ்க்கையில பாவம் மன்னிப்பே கிடையாது, இனி இயேசு என்னை மன்னிக்க மாட்டாரேன்னு சொல்லி, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நீ கதறி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நீ முடிந்து போனது என்று நீ நினைக்கிற உன் காரியத்தை நான் ஏற்ற நேரத்தில் முடிந்த இடத்திலே துவங்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் முடிந்து போச்சுன்னு சொன்னா மட்டும்தான் முடிஞ்சிச்சு. மற்றபடி யார் என்ன சொன்னாலும் அது வரைக்கும் முடிவே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கைக்கு ஒரு புல் ஸ்டாப் நீங்க வச்சிங்கன்னு சொன்னாலும் என் தேவன் அது பக்கத்துல ஒரு கமாவை போட்டு தொடக்கத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில முடிந்து விட்டது என்ற நேரத்துல ஒரு தொடக்கத்தை உண்டாக்கி கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்வை அவர் தருகிறவராக இருக்கிறார். தேவத்திலேயே இந்த புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொன்னார். வழி இல்லாத நேரத்தில் என் கர்த்தரை தேடு, தேவையான நேரத்தில் என் கர்த்தரை தேடு, வாழ்க்கையில குறைவுபட்டிருக்கிற நேரத்தில் கர்த்தரை தேடு, அவசியமான நேரத்தில் நீ கர்த்தரை தேடு. என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்க போகிறேன், எதையாவது சாப்பிட்டு நான் மறிச்சு போகிறேன், என் வாழ்க்கை இனி நான் எதுக்காக வாழணும், என் வாழ்க்கை முடிஞ்சுட்டா நல்லா இருக்கும், செத்து போயிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கிறியா? ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றார், முடிந்து விட்டது நீ சொல்லாத. வாழ்க்கையை முடிக்கணும்னா அது நான் ஒருத்தரால் தான் முடியும். அப்போ முடிந்து விட்டது என்ற நேரத்தில் வாழ்க்கையில் ஒரு தொடக்கத்தை கொடுக்கிற தேவனை நோக்கி பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.